வணக்கம். வாங்க 2 நிமிஷத்தில் இந்த 2 தோசையும் ஒரு சைட் டிஷ்ஷும் செய்யலான்னு எப்படின்னு பார்க்கலாம். நான் சமைச்சிக்கிட்டு இருந்தப்போ என் பொண்ணு கொஞ்சம் ஸ்வீட்டாக திங்கணுமா, உடனே பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுமானுது. சரி, சமைக்க லேட் ஆகிட்டு தேங்காய் மட்டும் திருவி வச்சுருந்தா வீட்டில் எப்பயும் வெள்ளம் இருக்கும். என்ன பண்ணுறது, சீக்கிரம் செய்யணும், உடனே செய்யணுன்னா இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை இந்த தோசை. சரி செஞ்சு பார்ப்போம், 2 ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுப்போம், நல்லா இருந்தால் போடுவோம் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என் பொண்ணு. ஒரு 1.5 கரண்டி அரிசி மாவு, இடியப்ப மாவு இருந்தது என்கிட்ட, அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஒரு குழி கரண்டியால் 1.5 கரண்டி, இன்னொரு 1/2 கரண்டி பாருங்கள், அதே கரண்டியால் நல்லா ஒரு கரண்டி தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கிட்டேன். அதை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்தேன். உப்பு சேர்த்து நல்லா ரொம்ப திக்காக இல்லை, நல்லா தோசை பாருங்கள் இந்த அளவு தண்ணியாக தான் மாவை கரைச்சிக்கிட்டேன். நீங்கள் நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நான் இரும்பு தோசைக்கல்லில் தான் ஊற்றினேன், எனக்கு அதிலே வந்துச்சு. நீங்கள் நான்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு 2 10 இன்னொன்று கொடுமா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னுது. அதுக்கு தொட்டுக்க தான் ரொம்ப முக்கியம், அது பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் காம்பால் நல்லா நெய் தடவி அதுக்கப்புறம் தோசையை ஊற்றி மூடி வச்சு அப்படியே எடுத்துடலாம், இல்லை திருப்பி போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நான்ஸ்டிக்கில் தான் வரும்ல, இரும்பு தோசைக்கல்லே அழகாக வருது பாருங்கள். நான் ஒரு கையால் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையால் எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் திருப்பி போடுறதே காமிக்க முடியாமல் போயிடும். இன்னும் நான் ஒரு ஸ்டாண்டு கூட வாங்கலை, ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் மேக்ஸிமம் நான் வீடியோ எடுப்பேன். அது ஒன்று எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு தோசை நம்ம ஊற்றி மூடி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 தோசை வந்தது, 4-5 தோசை ஊற்றலாம் அந்த மாவில். இதே மாதிரி இருக்கிற தோசையெல்லாம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் தேங்காய் எடுத்து, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன், ஒரு 3/4 வாசி வெல்லம், ஏலக்காய் தூள், வெல்லம், தேங்காய், இதை எடுத்து அப்படியே நல்லா சின்ன குட்டி அம்மிக்கல் வச்சுருப்போம் பாருங்கள், அந்த இடிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அதால் நல்லா அப்படியே 3த்தையும் சேர்த்து நசுக்கிங்க. நசுக்கிட்டு அந்த தோசை மேலே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடடா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு கூட என் பொண்ணு சொன்னிச்சு, அம்மா இது காலை டிஃபனில் இந்த ஐட்டத்தையும் எப்பயுமே சேர்த்துருமா, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுது. உண்மையிலே டக்குன்னு ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு நானே ஒரு பேர் வச்சுட்டேன், ரெடிமேட் 2 மினிட்ஸ் ரெடிமேட் தோசை அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. நீங்கள் இப்படி பிடிக்கலன்னா நைஸாக ரவா தோசை மாதிரி ஒன்று ஊற்றி பார்த்தேன், அதுவுமே நல்லா தான் வந்துச்சு. ஆனாலும் இதுக்கு மூடாமல் எடுத்து சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.